எங்கள் வீட்டு பிள்ளை விழாவில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா உங்கள் எல்லோருக்கும், இங்கே மேடையில் இருக்கிற எல்லோருக்கும், இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணாங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு கடை, ஏன்னா அந்த ஏன் வச்சாங்கன்னா நாங்கள் எல்லாம் கடைகள்லாம் போக முடியாது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிட்டோம் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இப்படி போயிட்டே இருந்தேன். உம்முடியாரங்க கடை வச்சுருந்தார். அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நெக்லஸ் இருந்தது. ஐயோ எவ்வளோ நல்லா இருக்குது அந்த நெக்லஸ், எனக்கு வேணும்னு. இல்லைம்மா சாவித்திரம்மா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, கொடுக்க முடியாது. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைம்மா அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களும் வேணும்னா ஆர்டர் கொடுங்க, பண்ணி கொடுக்குறோம். எனக்கு ஆர்டரில் வேண்டாம், நான் உடனே வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு. அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாய்க்கு அத்தானே படம் 100வது நாள் நம்ம நாகரெட்டியார் சார் தான் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்தாரு. அப்புறம் சரோதேவின்னு கூப்பிட்டாங்க. நான் ஸ்டேஜுக்கு போனேன். அசோகன் போனார், அவர் மோதிரம் கொடுத்தாங்க, ஒருத்தர் வாட்ச் கொடுத்தாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு அப்பல். இப்போ இந்த காலத்து மாதிரி எல்லாம் இல்லை, அப்போ பரிசெல்லாம் ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ரெட்டு பாக்ஸ் ஒன்று என்கிட்ட கொடுத்தாரு. நம்ம நாகிரெட்டியார் கொடுத்தாரு. வாங்கிட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த படத்தை. அப்புறம் நான் கீழே வந்து என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தேன், இந்த நெக்லஸ் இருந்தது. எப்படின்னா அவரு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. நான் நெக்லஸ் கேட்டது, அவங்க இல்லைன்னு சொன்னது. நான் அப்படி ரொம்ப டல்லானது எல்லாம் பார்த்துருக்காரு. தேவரண்ணாவை கூப்பிட்டு, பாவம் சரு அவள் ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால நம்ம வந்து எல்லாருக்கும் எதேதோ கொடுக்கும்போது அவள் ஆசைப்பட்டதை நாம் வந்து உம்முடைய ஆர்டர் கொடுத்து பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து அந்த 100வது நாளுக்கு அவளுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த நெக்லஸுக்கு இத்தனை ஸ்டோரி. ஆனால் என் அன்பு தெய்வம் இல்லைன்னாலும் இங்கே இருக்கார். நான் அதுக்காக தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்காக இதை வந்து போட்டுட்டு வந்தேன். அது வந்து அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தெய்வம்